ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கிருந்து கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் கொழும்பில் நிற்கிறோம். கொழும்பில் இன்றைக்கு கிருளப்பெனைக்கு வந்தாங்க. ஏன் வந்தாங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு பெருசாக ஒரு மோல் ஒன்று கட்டியிருக்கிறாங்க பாருங்க. இதுதான் இதையும் பார்த்துட்டு இதுக்கு பக்கத்தில் ஒரு ஹிந்து டெம்பிள் ஒன்று இருக்குது. அதையும் நான் பார்த்துட்டு இன்னும் நிறைய விஷயம் இதை சுற்றி இருக்குது. அதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கிருளப்பெனை தான். இது புதுசாக கட்டப்பட்ட ஒரு பெரிய ஒரு மால் தான், ஹெவலாக் சிட்டி மால்ன்னு சொல்லி பாருங்க எப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி. இதுக்கு பக்கத்தில் தான் மைராபதி டெம்பிள் இருக்குது. இந்த வீடியோவில் பாருங்க, இது இப்போ கிட்டடிலாம் கட்டியிருக்கிறான் பாருங்க. எந்த பெரிய பில்டிங், பெரிய ஒரு மால் தான். அப்போ அதைத்தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க, எப்படி அழகாக இருக்குன்னு. எந்த பெரிய பில்டிங்கு. இதுக்கு பக்கத்தில் பாருங்க ஒரு புத்திஸ்ட் டெம்பிளும் ஒன்று இருக்குது. அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்க. இது கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் பாருங்க, நிறைய விஷயம் இருக்குது. நான் கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு 21 வருஷம் இருக்கும், 20 வருஷம் இருக்கும். 20 வருஷத்துக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன். என்னன்னு சொன்னால் 20 வருஷத்துக்கு முதல் நான் இந்த இடத்துல இருந்தால் இங்கே இருந்தேன் ஒரு 2 வருஷம். அப்போ இதை சுற்றி நிறைய விஷயம் இருக்கு. அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படியே கண்டினியூவாக வீடியோ பார்த்து கொண்டிருங்க. நான் அப்படி மோலுக்குள்ளே போய் காட்டிட்டு இதை சுற்றி இந்த கிருளப்பெனை ஏரியாவை தான் உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன். அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக பார்த்து கொண்டே இருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த வீடியோவில் இருக்கு பாருங்க. இதில் நடுவில் ஒரு வட்டம் செய்து இதில் அப்படியே தண்ணி இதாண்டி கொண்டிருக்க பாருங்க, அப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி. இந்தியாவில் தான் இந்த பெரிய ஒரு மால். இதுக்குள்ளே ஒரு லைட்டாக உள்ளே கொண்டே காட்டிட்டு அப்படியே இந்த இதை சுற்றி உள்ள ஏரியாவை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்படியே கண்டினியூவாக பார்த்து கொண்டிருங்க பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. நீங்கள் யாராவது இங்கே ஃபோட்டோ ஷூட் எதுவும் எடுக்கணுமெண்டா எடுங்க. நல்ல வடிவான ஏரியா, எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இது முதல் இல்லை, இப்போ கிட்டடிலாம் கட்டியிருக்காங்க. போய் பார்ப்போம் மறுபடியும் அதை எத்தனை அமௌண்ட் கட்டினேன்னு சொல்லி கேட்டு பார்ப்போம் பாருங்க. இதில் ஹெவலாக் சிட்டி மால்னு சொல்லி எழுதி இருக்குது பாருங்க. இதை சுற்றி நிறைய கடைகள் இருக்குது பாருங்க, எப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதில் எப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி. இதில் ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் இருக்குது. அப்படியே நான் உங்களை காட்டுறேன். பாருங்க, ஃபுல்லாக கிளாஸால் தான் எல்லாமே. இது ஃபுல்லாக பாருங்க ரெஸ்டாரண்ட்டை. இதில் பாருங்க, இதில் சேர் எல்லாம் போட்டு வடிவாக இருக்கு பாருங்க. இதுக்கு பின்னுக்கு பாருங்க பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க. அதை நான் உங்களுக்கு காட்டு எப்படி வடிவாக இருக்குன்றதை மட்டும் பாருங்க. வெளிநாடுகளுக்கு இணையாக இருக்குது, அப்படி அழகாக இருக்குது. நான் இப்போ கொழும்பு நிறைய இடம் நான் போய் பார்த்தேன்னா அதை விட இந்த பில்டிங்கு வந்த பிறகுதான் பார்த்தேன், சூப்பராக இருக்குது பில்டிங். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இது ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்னா இதுக்கு உள்ளுக்கு பாருங்க, இதுக்குள்ள எப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி. நான் உள்ளுக்கு போகலை, நாங்கள் அப்படியே உள்ளுக்கு வந்துட்டேன் பாருங்க, எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. இது ஒரு பெரிய ஒரு மால் தான். நான் இந்த உங்களுக்காண்டித்தான் இந்த உள்ளுக்கு ஒரு பில்டிங்கை மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது உள்ளுக்கு நீங்கள் வந்தீங்கன்றாலே சூப்பராக இருக்கும், நல்ல அழகாக இருக்குது. ஃபோட்டோ ஷூட் எடுக்க விரும்பினார்கள் எடுக்கலாம்.
நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கலாமட்டு கேட்டேன்னா அப்போ அவையோ சொல்லிட்டேன் ஓகே எடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு தான் நான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லி வடிவாக இருக்குன்னா பிடிக்கமோல இது ஒன்று. பாருங்க நிலமெல்லாம் நல்ல பள்ளிங்க மாதிரி தான் இருக்குது. இந்த லைட் வெளிச்சம் வர்றது எப்படி அழகாக இருக்குன்ற பாருங்க. அப்படியே செகண்ட் ஃப்ளோரில் ஏறி போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு குயிக்காக காட்டுறேன். இது வந்து நாங்கள் இப்போ தேர்ட் ஃப்ளோருக்கு போய்க்கணும். அப்படியே இதில் வந்து அதில் செக்யூரிட்டி அண்ணிட்ட கேட்டேன்னா எத்தனை அமௌண்ட் கட்டினேன்டா அவர் சொன்னவர் என்னென்னு சொன்னால் 2016 கட்டினவங்களா மானா இப்போ வந்து ஓப்பன் பண்ணி 6 months தான் ஆகுதான் என்று சொன்னவர். அப்போ நாங்கள் இப்போ இந்த மோலுக்கு எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் இந்த இதை சுற்றி உள்ள இடத்த நாங்கள் பார்க்க போகிறோம். நான் வந்து இங்கே என்னத்துக்கு பிரதானமாக வந்தேனான்னு சொன்னால் நான் வந்து இங்கே வந்து 2004 2006 வரைக்கும் இந்த ஏரியாலாம் இருந்தேன். நான் அப்போ இந்த ஏரியாவை நான் உங்களை காட்டணுமென்றக்காண்டி தான் நான் வந்தேன். வந்த இடத்துலான்னு பார்த்தேன் இதில் இப்போ ஒரு பெரிய ஒரு மோல் ஒன்று இருந்தேன். அப்போ அதையும் நான் உங்களை காட்டுவோம்ட்டு தான் இதில் காட்டினேன். பாருங்க எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. இது வந்து ஒரு கொஞ்சம் லாங் வீடியோ இருக்கும், பொறுமையாக இருந்து பார்ப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் இதை உங்களுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். வாங்க அப்படியே கண்டினியூவாக வீடியோ பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய இடம் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே இந்த கெவலாக் சிட்டி மோலை பார்த்துட்டு நாங்கள் இப்போ எங்கே போக போகிறோம்ன்ட்டு சொன்னால் மைராபதி டெம்பிளுக்கு தான் நான் உங்களை கூட்டி கொண்டு போகிறேன். அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்க. அப்படியே மைராபதி டெம்பிள் அடியில் போய் உங்களோட நான் கதைக்கு பாருங்க. அப்படியே நடந்து வரக்க இதில் ஒரு மாதா சிறுவம் ஒன்று இருக்குது. அப்படியே இதால் போகுதுன்னா இவடம் வந்து மைரா பிளேஸ் என்னன்னு சொல்கிறது. பாருங்க இதில் இருக்கு மைரா ஒழுங்குன்னு சொல்லி. இந்த இதுதான் டெம்பிள் பாருங்க தெரியுது. இதுக்கு முன்னே பாருங்க பூக்கடைகள் எல்லாம் இருக்குது. பாருங்க இதுதான் வந்து மைரா பிளேஸ். இதில் தான் பாருங்க ஒரு மண்டபம் ஒன்று இருக்கு. இந்த மண்டபத்தில் தான் எங்கள் அக்கா கல்யாணம் நடந்த 2000 அப்போ நாங்கள் அதைத்தான் நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். பாருங்க இதில் பெரிய மண்டபம். இதில் வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து கல்யாண மண்டபத்தை பாருங்க. இதில் எழுதியிருக்கு சுப்பம்மாள் கல்யாண மண்டபம் என்று சொல்லி இதில் எழுதியிருக்கு. இந்த வீடியோ வந்து கட்டாயம் சாரங்கன் பார்க்க வேண்டிய வீடியோ தான். என்று சொன்னால் சாரங்கன் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே நிறைய நாள் இருந்துருக்குறா. நான் இப்போ மறந்துட்டு தான். இந்த வீடியோ பார்த்தா அவளுக்கு ஞாபகம் பெறும் நினைக்கிறேன். பார்க்க இந்த வீடியோ கட்டாயம் பார்க்கணும். இதுதான் வந்து மைராபதி அம்மன் தேவஸ்தானம். நான் வந்து இந்த வீடியோவில் உள்ளுக்கு போய் நான் எடுக்க இல்லை. யாராவது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உள்ளுக்கு போய் எங்களுக்கு வந்து இந்த வீடியோ எடுத்து தரணுமென்னு சொல்லி கேட்டால் நான் வந்து பிறகு உங்களுக்கு நான் எடுத்து தருவேன். ஆனால் உள்ளுக்கு என்ன மாதிரி அலோட் இருக்குது அது எடுக்கலாண்டு தான் போட்டிருக்கு. நான் எடுப்போம்ட்டு கேட்டு பார்ப்போம்ட்டு தான் பார்த்தேன். நான் முன்னுக்கு போட்டில் போட்டிருக்கு எடுக்க வேண்டாம். அப்போ நான் அதில் கேட்டேன்னா அப்போ அவங்க சொன்னவங்க வீடியோ எடுக்க வேண்டாமா. அப்படியே இந்த ஒழுங்கைக்குள்ளே தான் நான் முதல் இருந்தேன். இப்போ அந்த பில்டிங்கள் எல்லாம் உடைச்சிட்டாங்க. இந்த ஒழுங்கைக்கு இருந்தேன்னா இந்த ஏரியாவில் அந்த இதில் ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருந்த இப்போ காணையில் இதில் இருந்த அந்த இடமே இப்போ இல்லை, தெரியல. இதில் வந்து நான் அப்படியே உங்களை பின்னுக்கு வந்தேன். இது வந்து ஒரு இந்த பள்ளிவாசல்லாம் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க புத்திஸ்ட் டெம்பிள், அதுக்கு பிறகு
அதில் ஒரு தூவி இருந்தேன். இந்தியாவில் வந்து ஹிந்து டெம்பிள் பார்த்தீங்க. இது வந்து முஸ்லீம் பள்ளிவாசல்ல. அப்படியே நான் இதாண்டிட்டு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தொடர்ந்து வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இது கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் இருக்கும். அப்படியே நாங்கள் வந்து இந்த ரோட்டை க்ரோஸ் பண்ணி அங்கால சில இடங்களுக்கு முக்கியமான இடம், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்க, இந்த நடைபாதையை பயன்படுத்த சொல்லி போட்டுடுறாங்க. இதால் அப்படியே போய் அப்படியே அந்த பக்கம் வலிக்கடி தான். அதில் ஒரு பெட்ரோல் சைட்டோட இருக்கு பாருங்க. இவ்விடம் வந்து கொழும்பு ஆறு பாருங்க. இதில் எழுதிட்டு டெவலப் ரோட் கொழும்பு ஆறுன்னு சொல்லி. அப்படியே நாங்கள் இங்கே ரோட்டை க்ராஸ் பண்ணிட்டா இப்போ நாங்கள் வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம். அப்படியே கண்டினியூ பாருங்க. பாருங்க, இதில் கடைகள் எல்லாமே பாருங்க. நிறைய கடைகள், இதில் சாப்பாட்டு கடையில் இருந்து அலுமினியம் கடை எல்லாமே இருக்கு. இது வந்து சாப்பாட்டு கடை பாருங்க. இதில் எழுதியிருக்கு சுவர்ணா பாதைன்னு சொல்லி. சுவர்ணா ரோட்டுண்டா அதுக்குள்ளதான் நான் உங்களை கூட்டி கொண்டு போய் காட்ட போகிறேன். பாருங்க, சுவர்ணா உடம்பு என்ன டைம்லேயே இதில் வந்து கடைகள் இருக்குது பாரு. இதில் ஒரு டைலர் ஷாப் இருந்து அதை காண இல்லை. இதில் ஒரு மீன் கடைகள் இருக்கு பாருங்க. இதில் இந்த வீடியோ வந்து சாரங்கன் கட்டாயம் பார்க்க வேண்டிய காணொலி. ஏனென்று சொன்னால் சாரங்கன் இந்த ரோட்டால் தான் நடந்துச்சுங்க. இப்போ அதுக்காண்டி இதில் தான் அவங்க இருந்தவங்க. அப்போ முதல் இருந்தாக்கும் இப்போ இருக்கிறக்கும் இப்படி வித்தியாசம் மட்டும் கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. பாருங்க, இதில் ஒரு புத்த வியாரி ஒன்று இருக்குது. இப்படி ஐங்கரன் யூடியூப் சேனலில் போய் பாருங்க. ஐங்கரன் வியூஸ் யூடியூப் சேனல், ஐங்கரன் வியூஸ் இருக்கும் யூடியூப் சேனல். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் இருக்கு பாருங்க. இதுதான் வந்து சாரங்கநாட்டில் இருந்த வீடு. இது பக்கத்தில் ஒரு கடை ஒன்று பாருங்க, வாழைப்பழ கடை ஒன்று. இதுதான் வந்து கடை, பலசர கடை. இதுதான் வந்து வீடு சாரங்கன்.